நம்மளோட கெமிஸ்ட்ரி மாஸ்டர் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஐபிஎஸ் நாமென்க்ளேச்சர் வீடியோல செகண்ட் வீடியோ பார்க்க போறோம். சரி, நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோட கமெண்ட் என்ன ஒரு சிலர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, சோ அதர் ஃபங்க்ஷன்கள் பத்தி கேட்டிருக்காங்க. கீட்டோன், ஆல்டிகேட், எஸ்டர், சரிங்களா? அதுக்கப்புறம் சைனைடு, ஐசோசைனைடுலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ அதுல நமக்கு ஒரு பார்ட் வந்து கீட்டோனுக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சரிங்களா? அந்த கீட்டோன்ல இருக்கிற எல்லா ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம ஒரு சில ஒரு ஐடியா கிடைச்சிடும். நமக்கு கீட்டோனை பத்தின ஐபிஎஸ் நாமென்க்ளேச்சருக்கு ஒரு ஃபுல் ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ என்ன கமெண்ட்னா அந்த கமெண்ட்டை தெரிவிங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நாம பார்க்கக்கூடிய காம்பவுண்ட் என்ன அப்படின்னா, சரியா, ஒரு 5 கார்பன் இருக்கிற காம்பவுண்ட், கார்பன் சைடு இருக்கிற ஒரு காம்பவுண்ட் பார்க்க போறோம். சோ அப்ப பாத்தீங்களா, சோ லெஃப்ட் சைடுல பார்த்தாலும் சரி ரைட் சைடுல பார்த்தாலும் நமக்கு டபுள் பாண்ட் குரூப் வந்து அது கீட்டோ குரூப் வந்து தேர்ட் கார்பன் தான் வருது. நம்ம இந்த சைடு வந்து எடுத்துக்கலாம். நான் இந்த சைடு நம்பர் எடுத்துறேன் 1 2 3 4 5. சரிங்களா? அப்ப டோட்டல் கார்பன் நமக்கு வந்து 5. சோ 5 என்ன சொல்றோம், பென்ட்னு சொல்றோம். ரூட் பேர்ல 5 கார்பன் தான் பென்ட். சரிங்களா? சோ அப்ப அடுத்து பாத்தீங்களா, அடுத்த ரூல் பாத்தீங்கன்னா, சோ பிரைமரி சல்ஃபிக்ஸ் அப்படினா இன் பிட்வீன் தி கார்பன் சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா அப்படிங்கிறது. அந்த சிங்கிள் அப்படி பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் சொல்றதுன்னா நம்ம ஜெனரல் ஃபார்முலா ஆல்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆல்கீன், நெக்ஸ்ட் ஆல்கைன். சோ ஆல்கைன் அப்படிங்கற ரூல் தான். சரிங்களா? இது வந்து ஜெனரல் ஆர்கானிக். சரிங்களா? சோ நமக்கு ஆல்கேன் அப்படினா ANE அப்படினா சிங்கிள் பிட்வீன் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். சரிங்களா? சோ ஆல்கீன் அப்படினா இன் பிட்வீன் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். சோ ஆல்கைன் அப்படினா கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆல்கைன் சொல்றோம். சரிங்களா? சோ இன் பிட்வீன் கார்பன் கார்பன் அப்படினா சிங்கிள் பாண்ட் இருந்தா ஏன் வந்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்களா, சோ தேர்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்கா, டபுள் பாண்ட் கீட்டோ குரூப் இருக்கு, 3 ஓல். சரியா? கீட்டனோட சரியா செகண்டரி சல்ஃபிக்ஸ் நேம் வந்து ஓல், அதனால 3 ஓல் சொல்லிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பாக்கும்போது சரிங்களா, நமக்கு ஒரு 5 கார்பன் செயின் தான். சோ 5 கார்பன் செயின்ல ஒரு டபுள் பாண்ட் குரூப் இருக்கு, கார்பன் கார்பன்ல ஒரு கீட்டோ குரூப் இருக்கு. சரிங்களா? இப்படி நம்ம பாக்கும்போது யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும்னா கீட்டோ குரூப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும். அப்ப நம்பர் எங்க சைடு நம்ம கொடுக்கிறோம் 1 2 3 4 5. சரிங்களா? சோ இப்ப நம்ம அடுத்து பாக்கும்போது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, அது நம்பர் ஆஃப் கார்பன் குரூப் எல்லாம் 5 கார்பன் இருக்கு பார்க்கணும். அடுத்து சப்ஸ்டிட்யூட் இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பா சப்ஸ்டிட்யூட் இருக்கு. எந்த கார்பன்னா, சோ fourth கார்பன் நமக்கு சப்ஸ்டிட்யூட் இருக்கு. fourth கார்பன்ல சப்ஸ்டிட்யூட் இருக்கு. அத நேம் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறோம். அப்போ 4 மெத்தில். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன போறோம் 4 மெத்தில். சரிங்க, fourth கார்பன்ல மெத்தில் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து ரூட் வேர்ட் எத்தனை கார்பன், பென்ட். 5 கார்பன் இருக்கு பென்ட். சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் கார்பன் என்ன இருக்கு, நமக்கு டபுள் பாண்ட் இருக்கு. சரியா? அப்ப டபுள் பாண்ட் என்ன சொல்றாங்க, ஈன். சரிங்களா? பென்டீன். சரிங்களா? அதுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி தேர்ட் கார்பன் டபுள் பாண்ட். சோ செகண்ட் கார்பன் இருக்கு நமக்கு வந்து கீட்டோ குரூப், அப்ப 2 ஓன். சரிங்களா? 4 மெத்தில் பென்டீன் 2 ஓன் அப்படிங்கறது இதோட IUPAC நேம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்களா, அடுத்த காம்பவுண்ட் இங்க C டபுள் பாண்ட் குரூப் இருக்கு, C ட்ரிபிள் பாண்ட் குரூப் இருக்கு. சரிங்களா? இது வந்து நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோன். சரிங்களா? இப்போ நம்பர் கொடுக்கிறோம் 1 2 3 4 5. சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ டோட்டல் கார்பன் நமக்கு 5 என்ன பேரு, பென்ட். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பார்க்கறோம் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட். அப்ப எந்த கார்பன் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன் அப்ப பென்ட் 1 ஐன். சரிங்களா? ஐன் அப்படிங்கிறது செகண்டரி பிரைமரி சல்ஃபிக்ஸோட நேம். சரிங்களா? நெக்ஸ்ட் எந்த கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு, தேர்ட் கார்பன், அப்ப 3 ஓல். அப்ப பென்ட் 1 ஐன் 3 ஓல்ங்கறது இதோட IUPAC நேம். சரிங்களா? நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்க்க போறோம். சோ ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட். இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ல சோ அப்ப கார்பன் C டபுள் பாண்ட் குரூப் வந்து அதுக்கு அடுத்து வர நம்பர் கொடுக்க போறோம். அப்ப இது 1, இது 2, இது 3 4 5. இப்போ நம்பர் கார்பன் டோட்டலா சைக்ளிக் எத்தனைனா 5 கார்பன் இருக்கு. அதுல செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு. சரி, தேர்ட் கார்பன் மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப நேம் 3 மெத்தில் சைக்ளோ. சோ ஏன் சார் இந்த இடத்துல சைக்ளோ யூஸ் பண்ணா, நமக்கு ஒரு ரிங்கா இருக்கு. சைக்ளோ 5 கார்பன்னால பென்ட், சைக்ளோ பென்டேன். பட் எந்த கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல கீட்டோ குரூப் இருக்கு. அப்ப 1 ஓன்
ஓன். புரியுதுங்களா? சோ இது கொஞ்சம் பார்க்கணும். சோ மொத்தம் நமக்கு 5 கார்பன் இருக்கு, 5 சைக்ளிக் காம்பவுண்டா இருக்கு. அதுல தேர்ட் கார்பன் நமக்கு மெத்தில் குரூப் இருக்கு, அதாவது 3 மெத்தில். சோ டோட்டல் கார்பன் 5, அதாவது பென்ட் சொல்லிருக்கோம். சோ காம்பவுண்ட் சைக்ளிக் காம்பவுண்டால சைக்ளோபென்ட். சரிங்களா? சோ இங்க நம்ம ரிங்ல பார்த்தா டபுள் பாண்ட். சரி, டபுள் பாண்ட் கிடையாது. சோ ஒன்லி ரிங்ல சொல்றாங்க சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. ஏன்னா நமக்கு சைக்ளோபென்டன். சரிங்களா? அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு கீட்டோன் குரூப் இருக்கு, 1 மோல். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த காம்பவுண்ட் பாக்கும்போது இதுதான் நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோன். அப்ப இதுதான் நம்ம கொடுக்க போறோம் 1 2 3. சரிங்களா? இது ஒரு பல்கியர் குரூப். சோ இந்த பல்கியர் குரூப் தான் என்ன சொல்றாங்க நமக்கு சப்ஸ்டிட்யூயன்ட். சோ பல்கியர் குரூப் சப்ஸ்டிட்யூயன்ட் ஒரு சைக்ளிக் காம்பவுண்டா இருக்கு. சோ சைக்ளிக் காம்பவுண்ட்ல டபுள் பாண்ட் இருக்கு. இன்டிவிஜுவல்ல கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்துச்சுனா 6 கார்பன் கூட கார்பன் சைக்ளிக் காம்பவுண்ட் டபுள் பாண்ட் இருந்தா அது பேர் ஃபினைல். என்ன சொல்றாங்க? பேரு ஃபினைல். சரிங்களா? சோ ஃபினைல் எந்த கார்பன்ல இருக்கு? சைக்ளோ 1 ஃபினைல். ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஃபினைல் குரூப் இருக்கு, 1 ஃபினைல். சோ டோட்டல் கார்பன் வந்து 3. சோ ப்ரோபேன். சோ என்ன கார்பன் சிங்கிள் பாண்ட் ப்ரோபேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் நமக்கு ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. சோ தட் இஸ் 1 மோல். 1 மோல். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து நான் பார்க்க போறோம். சோ இங்க பாருங்க. சோ நமக்கு CW பீட்டா குரூப் இருக்கு. சரிங்களா? சோ இதே ஃபர்ஸ்ட் பார்த்த மெத்தட் மாதிரி தான், பட் இங்க சப்ஸ்டிட்யூயன்ட் கிடையாது. இங்க நமக்கு சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. சரியா? சோ சப்ஸ்டிட்யூயன்ட் எந்த கார்பன்ஸ் இருக்கு அப்படினா நீ எந்த சைடு பார்த்தாலும் சோ இதுக்கு செகண்ட் வரும், சோ இதுக்கு ஃபோர்த் வரும். பட் அந்த சைடு பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் சேம் அத வரப்போகுது. நம்ம எந்த சைடு நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ 1 2 3 4 5. அப்ப டோட்டல் கார்பன் 5. சரிங்களா? இதுல செகண்ட் கார்பன்லயும் ஃபோர்த் கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப 2,4 2,4 டைமெத்தில். சரியா? ஒரு காம்பவுண்ட்ல 2 மெத்தில் குரூப் இருந்தா அதுக்கு பேரு டைமெத்தில். அப்ப எந்தெந்த கார்பன்ல இருக்கு அப்படினா செகண்ட் கார்பன்லயும் ஃபோர்த் கார்பன்லயும் இருக்கு. அப்ப 2,4 டைமெத்தில். சரிங்களா? அப்ப டோட்டல் கார்பன் பென்டே. சரியா? இன் பிட்வீன் கார்பன் சிங்கிள் பாண்ட் AN பென்டன். எந்த கார்பன் ஃபங்க்ஷன் குரூப்? தேர்ட் கார்பன். அப்ப 3 மோல். சரியா? நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள். அப்ப நமக்கு இதுல இருக்கிற டோட்டல் கார்பன் 3. நீங்க எந்த சைடு தான் நம்பர் கொடுக்கலாம், லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு சேம் தான். அப்ப நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3. சரிங்களா? அப்ப டோட்டல் கார்பன் ப்ரோப். சரிங்களா? அப்ப ப்ரோபேன். சிங்கிள் பாண்ட் ப்ரோபேன். எந்த கார்பன் டபுள் பாண்ட் இருக்குனா எந்த கார்பன் ஃபங்க்ஷன் இருக்குனா செகண்ட் கார்பன்ல இருக்கு. ப்ரோபேன் ப்ரோபேன் 2 ஓன். ப்ரோபேன் 2 ஓன். திஸ் இஸ் IUPAC. சரிங்களா? ஸ்டாப் பண்ணுங்க. சோ அடுத்து பாருங்க 8th எக்ஸாம்பிள். சரிங்களா? இந்த 8th எக்ஸாம்பிள் பாத்தீங்களா ஒரு கீட்டோ குரூப்ல ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. சரிங்களா? சோ இது சப்ஸ்டிட்யூயன்ட்னா ஒரு பல்கியர் குரூப். சோ பல்கியர் குரூப் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூயன்ட் தான் எடுத்துக்கணும். அதுவும் ஒரு சைக்ளிக் காம்பவுண்டா இருக்கு. நம்ம ஆல்ரெடி இதே முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கோம். சோ சைக்ளிக் காம்பவுண்ட்ல ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் இருந்தா அது ஃபெனைல். சரிங்களா? சோ அந்த ஃபெனைல் எந்த கார்பன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. அப்ப நம்பர் 1 நம்பர் 2 இதா. சோ என்னது நமக்கு ரூட் கோடோட ஆர்டர். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஃபெனைல் இருக்கு. அப்ப 1 ஃபெனைல். சரிங்களா? 1 ஃபெனைல். சோ அதுக்கு பார்த்தா நமக்கு எத்தனை ரூட் கோட் இருக்கு? 2 ரூட் கோட் தான் இருக்கு. அப்ப 2 ரூட் கோட் என்ன பேரு? எத்து. சரிங்களா? 2 ரூட் கோட் இருக்கு எத்து. சோ இன் பிட்வீன் கார்பன் பாண்ட் சிங்கிள் பாண்ட். சோ ஈத்தேன். சோ அதுக்கு அப்புறம் எந்த கார்பன்ல கீட்டோன்னா 1 ஃபர்ஸ்ட் கார்பன்ல. அப்ப சோ 1 ஃபெனைல் ஈத்தன் 1 ஓன். அதான் இதோட IUPAC. நெக்ஸ்ட் அடுத்து சேம் காம்பவுண்ட் தான், பட் ஒரு மெத்தில் குரூப் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப 1 2 3. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல நமக்கு ஃபெனைல். அப்ப 1 ஃபெனைல். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா நமக்கு 3 கார்பன் இருக்கு. அப்ப ப்ரோப் சிங்கிள் பாண்ட் A. 1 ஃபெனைல் ப்ரோபேன். சோ 1 ஓன். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இது வந்து ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட். பட் என்ன சொல்றாங்க? சோ ரிங்ல டபுள் பாண்ட் கிடையாது. அப்ப ரிங்ல டபுள் பாண்ட் இல்லனா சோ 6 மெம்பர் காம்பவுண்ட் அது பேரு சைக்ளோஹெக்சன். சரிங்களா? இப்போ நம்பர் 1 இங்க கொடுக்க போறோம் 1 2. சரிங்களா? அப்ப 1 2 இருக்கு. அப்ப செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் குரூப். அப்ப 2 மெத்தில்
சைக்ளோஹெக்சேன் சைக்ளோஹெக்சேன் சரிங்களா சோ நெக்ஸ்ட் எந்த கார்பன் டபுள் பாண்ட் பீடோ குரூப் இருக்கு அப்ப ஒன்ஸ் கார்பன் O1 O சரிங்களா சோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க செகண்ட் क्वेश्चनல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம் என்ன அப்படினா சோ நமக்கு இந்த டபுள் பாண்ட் குரூப் மென்ஷன் பண்ணாம அப்ப எந்த கார்பன் அந்த கார்பன் நம்பர் மென்ஷன் பண்ணனும் எந்த கார்பன் அப்படினா சோ தேர்ட் கார்பன் அப்ப அதுதான் 3ene அப்படினு வரும் 3ene சோ நெக்ஸ்ட் கீட்டோ குரூப் வந்து செகண்ட் கார்பன் அப்ப 2O சோ கீட் சரிங்களா ஓகே இத பாருங்க இத மறுபடியும் டைம் சொல்லிறேன் நமக்கு டோட்டல் கார்பன் வந்து 5 இருக்கு பட் fourth கார்பன் மெத்தில் இருக்கு அப்ப 4 மெத்தில் சோ டோட்டல் கார்பன் 10 சோ தேர்ட் கார்பன் நமக்கு டபுள் பாண்ட் அப்ப 3ene சரிங்களா 3ene சோ எந்த கார்பன்ல ஓனே செகண்ட் கார்பன் அப்ப 3ene 2O ங்கறத இதோட IUPAC சரிங்களா ஓகே இதோட நம்ம கீட்டோனுக்கான ஒரு எக்ஸாம்ஸ் 10 எக்ஸாம்ஸ் கொடுத்துறோம் சரிங்களா சோ அடுத்த ரிமைனிங் அடுத்த கான்செப்ட் தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டிராபேக்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே थैंक यू